குட் மார்னிங் யூடியூப் கைஸ். இப்போ நாம் ட்ராவல் பண்ண போகிறது நியூ ஜல்பைகுரி திருச்சிராப்பள்ளி அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸில் சென்னை எக்மோர் திருச்சிராப்பள்ளி மெயின் லைன் வழியாக ட்ராவல் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இருக்கிற எந்த இடம்னு சென்னை எக்மோர் இந்த ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ட்ராவல் பிளாக இது பண்ண போகிறேன், கண்டினியூ பண்ண போகிறேன். பாருங்கள், பார்த்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். இப்போ நம்ம எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். ட்ரெயின் கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் காலதாமதமாக வந்து கொண்டிருப்பதால் 10:45 தான் வரும்னு சொல்கிறாங்க. நம்ம ட்ரெயினில் ஏறி நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம். அதுக்கு தான் எக்மோர் ஸ்டேஷன் ஷார்ட்ஸை பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா அமிர்த் பாரத் ட்ரெயின் பேர் இல்லை, இது பிரதம மந்திரியோடைய மாண்புமிகு இந்திய பிரதமருடைய திட்டத்தின் கீழ் ரயில்வே ஸ்டேஷன் ரெனோவேஷன் ஒர்க் நடக்கிறதுனால எக்மோர் ஸ்டேஷனை ரெனோவேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. டிக்கெட் கவுண்டரை பார்த்தீங்கன்னா புதுமலையோட பக்கம் ஷிஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் நம்ம டிக்கெட் அங்கே வாங்கிட்டு இப்படி ஏறுறோம். பழைய மாதிரி கிடையாது. டு டேக் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போகணும் ஸ்டேஷன்லேருந்து. ஸோ தட் நம்ம டிக்கெட்டை வாங்கிட்டோம். 165 ரூபா. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மெயின் லைன் வழியாக போகுது. கடலூர், சிதம்பரம், மயிலாடுதுறை வழியாக போகுது. பாருங்கள், பார்த்து கருத்துக்களை பதிவிடுங்க. இதுதான் நம்ம 11வது பிளாட்ஃபாரத்தில் முதல் பிளாட்ஃபாரத்துக்கு செல்லும் வழி. இப்படி தான் பூந்தமலையரோட என்ட்ரன்ஸ்லேருந்து வர்றோம். பாருங்கள், இதுதான் எக்மோர் மெட்ரோவுக்கு போகிற வழி. பாருங்கள், வண்டி 9 மணிக்கு 9:15 புறப்பட்டு இருக்கிறாங்க. அனௌன்ஸ்மெண்ட் போட்டாங்க. எந்த பிளாட்ஃபார்ம் தெரியல. இப்போ தான் வண்டி பார்த்தீங்கன்னா கும்பிடி தாண்டி இருக்கான். வண்டி வந்தோடனே இப்போ இது பண்ணுறோம். நம்ம வண்டி 7வது பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க. 7வது பிளாட்ஃபார்முக்கு போய் ட்ரெயின் ஏறுவோம். ஏறி நம்ம விழாக்க கண்டினியூ பண்ணுவோம். பாருங்கள் யூடியூப் நண்பர்களே, நம்ம ட்ரெயினை பற்றி சொல்லணும்னா கடந்த 28ஆம் தேதி அன்றைக்கி ஃபஸ்ட் கமர்ஷியல் ரன்னாக இனாகரேட் பண்ணியிருக்கிறாங்க. திருச்சிராப்பள்ளி, தமிழகத்தின் மையப்பகுதியான திருச்சிராப்பள்ளியிலிருந்து மேற்கு வங்காளத்தின் வடக்கு பகுதியான ஜல்பைகுரி வரைக்கும் இனாகரேட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், ஒடிசா, மேற்கு வங்காளம், பீகார் வழியாக இந்த ரயில் செல்கிறது. குறிப்பாக டார்ஜிலிங் செல்பவர்களுக்கு, இந்தியாவின் மலை வாசஸ்தலங்களில் ஒன்றான டார்ஜிலிங் செல்பவர்களுக்கு இந்த ட்ரெயின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரெயின் வாரத்தில் ஒரு நாள் தான் பயன்படுத்திக்கிங்க. ட்ரெயின் ஏறினப்புறம் மற்ற விவரங்களை சொல்கிறேன். ட்ரெயின் வந்துட்டு இருக்குது. ஏறினப்புறம் நம்ம சீட்டு கிடச்சி கம்ஃபர்டபுளாக இருந்தப்பறம் உங்களுக்கு சொல்கிறேன் மற்ற விவரங்கள். நமது வண்டி விட்டது. நமது வண்டி 7வது பிளாட்ஃபாரத்தில் என்ட்ரு ஆகிட்டு இருக்கு. பாருங்கள், நம்ம ஏறி இடத்த போட்டப்பறம் ஃபர்தராக நம்ம இது பண்ணலாம். இப்போ நம்ம 7வது பிளாட்ஃபாரத்தில் எக்மோரில் இருக்கோம். வண்டி 2 பக்கம் இன்ஜின் இருக்கும். இதில் எப்படின்னா போத் சைட்ஸ் இன்ஜின் லோக்கோமோட்டிவ் வில் பி அட்டாச்ட் இன் போத் த சைட்ஸ் டு என்ஹான்ஸ் ஸ்பீட் அண்ட் அதர் திங்ஸ், டெக்னிக்கல் திங்ஸ். ஸோ தட் நம்ம இது பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ என்ன WAP5 எல்லாம் ஆரஞ்சு கலர். பாருங்கள், என்ன ஷெட்டுன்னு தெரியல. வந்த உடனே பாருங்கள், காசியாபாத் லோக்கோ ஷெட்டு 30025 காசியாபாத் ஷெட்டோடைய இது நமக்கு போயிட்டுருக்கு. பாருங்கள், யூடியூப் நண்பர்களே, நம்ம நம்ம கம்பார்ட்மெண்ட் கம்ஃபர்டபுளாக ஏறி உக்காந்துட்டோம். சூப்பராக வண்டி காலியாக தான் இருக்குது. நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணி நம்ம இது பண்ணுவோம். அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸ்ங்கிறது இந்தியாவின் அனைத்து நகரங்களையும் சாதாரண மக்களையும் சென்று வர வேண்டும் என்ற நன்னோக்கில் இது இயக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழ்நாட்டில் வேலை பண்ணுறாங்க இல்லையா, வட மாநிலங்களிலிருந்து அந்த தொழிலாளர்களுக்காகவும் சுற்றுலா பயணிகளுக்காகவும் மற்ற இதர மக்களுக்காக இந்த ட்ரெயினை விட்டுருக்காங்க. இந்த மத்திய சர்க்கார் விட்டுருக்குது. எனவே இந்த ட்ரெயினை பயன்படுத்திக்கிங்க. நான் இந்த ட்ரெயினை பயன்படுத்துகிறேன், நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. சூப்பரான ஒரு அல்ட்ரா மாடர்ன் ட்ரெயின். அல்ட்ரா எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. அதில் தான் நம்ம இது பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ நம்ம ட்ரெயினில் கம்ஃபர்டபுளாக கார்னர் சீட் பார்த்து ஏறி உக்காந்துட்டோம். நம்ம ஜேர்னியை ஆரம்பிக்க போகிறோம். பாருங்கள், இறையருளால் நமது பயணம் இதே துவங்கிவிட்டது.
ட்ரெயின் புறப்பட்டாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா 7:30 மணி நேரத்தில் திருச்சிராப்பள்ளி சந்திப்பை அடையும். தற்பொழுது அதாவது 4:30 மணி சுமார், இது மாலை 4:30 மணி சுமாருக்கு இந்த திருச்சிராப்பள்ளி சந்திப்பை அடையும். இதனுடைய ஸ்டாப்பிங்ஸ் என்னென்னா தாம்பரம், செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர், விழுப்புரம், திருப்பாதிரிப்புலியூர், சிதம்பரம், மயிலாடுதுறை, கும்பகோணம், தஞ்சாவூர் இந்த ஸ்டாப்பிங்கில் ட்ரெயின் நிற்கும். இந்த ரயில் நிலையங்களில் நின்று திருச்சிராப்பள்ளியை மாலை 4:30 மணிக்கு அடையும். ஏன்னா நம்ம கம்ஃபர்டபுளாக நம்ம போகிறோங்கிறத போட்டிருக்காங்க. பொதுமக்களே, இந்த ட்ரெயின் வந்து எப்படின்னா திருச்சியில் ஒவ்வொரு புதன்கிழமையும் அதிகாலை 5:45 புறப்பட்டு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் 5 மணிக்கு டார்ஜிலிங்கை அடைகிறது. குறிப்பாக டார்ஜிலிங் மலை ரயிலை பிடிப்பவர்களுக்கு இந்த ட்ரெயின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மலை ரயிலில் ஏறி சூப்பராக பாடிட்டே போகலாம். உள்ளம் ரெண்டும் ஒன்றை ஒன்று வேறு சப்பு நோக்கே ராணி கபு ஆயகி பாடிட்டே சந்தோஷமாக நீங்கள் போகலாம். அந்த அளவுக்கு ட்ரெயின் சூப்பராக பண்ணி கனெக்ஷன் ட்ரெயினாக இருக்குது. பாருங்கள், ரொம்ப விசுவாசம் செய்யுங்க. அதே போல் கிட்டத்தட்ட 48 மணி நேரம் கடந்து டார்ஜிலிங்கை அடைகிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன வெள்ளிக்கிழமை கிளம்புது. வெள்ளிக்கிழமை வந்து அதே வெள்ளிக்கிழமை போன அன்றைக்கே நான் மாலை 4:45 புறப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து அடையுது. சூப்பராக பார்த்தீங்கன்னா பீகார், மேற்கு வங்காளம், ஒடிசா, ஆந்திர பிரதேசம் வழியாக நம்ம சென்னை எக்மோர் வந்து அப்படியே அங்கேருந்து நம்ம சென்னையில் மெயின் லைன் வழியாக திருச்சிராப்பள்ளி சந்திப்பை அடைகின்றது. எனவே பொதுமக்களே நம்ம ட்ரெயினை பயன்படுத்துங்க. உங்களுக்கு 11 அன்ரிசர்வ்டு பெட்டிகள் இருக்குது. இந்த மாதிரி எந்த ட்ரெயினையும் கிடையாது. எனவே உங்களுக்காக விடப்பட்ட வண்டி, உங்கள் வரிப்பணத்திலிருந்து விடப்பட்ட வண்டி, நம் வரிப்பணத்தில் கொடுக்கப்பட்ட நான் கொடுத்த வரிப்பணம் இருக்குல்ல, அதெல்லாம் விடப்பட்ட வண்டி. எனவே ட்ரெயினை முறையாக பயன்படுத்துங்க. ட்ரெயினை அசுத்தம் பண்ணாதீங்க. ட்ரெயினை க்ளீனாக வச்சுக்கோங்க என கூறிக்கொண்டு எனது விளாகை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். பாருங்கள், இது உங்களுக்கான வண்டி. எப்படி நம்ம வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்துக் கொள்வோமோ அதுபோல தான் இந்த ட்ரெயினையும் நம்ம வச்சுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். பொதுமக்களாகிய உங்களுக்கும் பயணிகள் உங்களையும் கேட்டுக்கிறேன். வண்டியை வந்து இது பண்ணாதீங்க, நல்லா வச்சுருங்க. நம்ம வீட்டை எப்படி வச்சு போமோ அதே மாதிரி வச்சுக்கணும்னு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து விழாக பாருங்கள். சார், இந்த வண்டி எப்படி சார்? இவங்களும் எங்களோட தான் வந்தாங்க. ஆமாம், அதே 5:45 புதன்கிழமை காலையில் திருச்சியில் வாரத்தில் ஒரு நாள் தான் ட்ரெயின். ஆமாம் ஆமாம் ஆமாம். அன்பர்களே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கம் இந்த கூவமரி வரை தாண்டிட்டு இருக்கோம். இந்த சென்னையின் அடையாளங்களில் ஒன்று கூவம் நதி. அந்த கூவத்தை தாண்டி இருக்கோம். நமக்கு ஏற்றாம்பட சரக்கு ரயில் போகுது. எங்கே அதாவது இந்த குறிப்பாக சரக்கு போக்குவரத்து நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தை தாண்டி கொண்டிருக்கிறோம். பாருங்கள், சரியான போட்டி. எலக்ட்ரிக் ட்ரெயினுக்கு நம்ம வண்டிக்கு சரியான போட்டி. நம்ம வண்டி தான் வின் பண்ணோம். பாருங்க, சாபாஷ், சரியான போட்டி. என்னடா பிஎஸ் கிரப்பா மாதிரி பேசுறேன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் பார்க்க நமக்குள்ள உற்சாகம் பறக்குது. விளாக் எடுக்கும்போது உற்சாகம் பறக்குது. நம்ம எடுக்கிறோம், பார்க்குறோம். சூப்பராக இருக்கணும். எனவே நீங்களும் உற்சாகத்தோட விளாக பாருங்க. விளாக பார்த்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். வார இறுதியில் திருச்சி தஞ்சாவூர் செல்லும் மக்கள் இந்த ட்ரெயினை பயன்படுத்திக்கிங்க. குறிப்பாக சண்டேஸில் பார்த்தீங்கன்னா, சண்டே வந்து காலையில் 9:15, அதாவது 8 மணிக்கு வர வேண்டிய ட்ரெயின் 1 மணி நேரம் லேட்டாக தான் வந்துருக்குது. 8:15 வந்து 8:30 மணிக்கு புறப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் லேட்டாக வந்ததுனால நம்ம ட்ரெயினில் ஏறினா, இருந்தாலும் அந்த ட்ரெயின் லேட்டாக இருந்தனால இது பண்ணாதீங்க. சீக்கிரமாக டயத்துக்கு வந்து ட்ரெயினை பிடிச்சிருங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக நீங்கள் போகலாம். இதுதான் சென்னையின் எம்ஆர்டிஎஸ் மற்றும் சிஎம்ஆர்எல்லுடைய இந்த சென்ட் தாமஸ் கோட்டை கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இங்கே தான் வந்து எம்ஆர்டிஎஸும் சிஎம்ஆர்எல்லும் மெர்ஜ் ஆகுது. நம்ம சென்ட் தாமஸ் கோட்டை கிராஸ் பண்ணிட்டோம். பாருங்க,
சிஎம்ஆர்எல் மெட்ரோ ட்ரெயின். இங்கேருந்து நம்ம இங்கே மெட்ரோ ட்ரெயின் ஏறி வட சென்னையிலுள்ள விம்கோ நகர் வரை திருவொற்றியூர், விம்கோ நகர், மணலி போன்ற இடங்களுக்கு செல்லலாம். அன்பர்களே, இப்போ நம்ம 25 கிலோமீட்டர் கடந்து தாம்பரம் ரயில் நிலையத்தை நெருங்கி விட்டோம். பெரிய தாம்பரங்கிறது ஒரு முக்கியமான ரயில் நிலையம். இங்கு சென்னை நகரின் புறநகர் வளர்ந்து விட்ட ஒரு சேட்டிலைட் டவுன்னே சொல்லலாம். இதோட தேர்டு டெர்மினலாக இருக்குது. சென்னையின் தேர்ட் டெர்மினலாக பார்த்தீங்கன்னா தாம்பரம் இருக்குது. இங்கே நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். இந்த இஎம்யூ கார் ஷெட், எலக்ட்ரிக்கல் மல்டிபிள் யூனிட். இங்கே பராமரிக்கப்படும் மின்சார ரயில்கள் பார்த்தீங்கன்னா தாம்பரம் கடற்கரை செங்கல்பட்டு இடையே ஓடுகின்றன. இந்த மிட் பாயிண்ட் செங்கல்பட்டுக்கும் சென்னைக்கு இடையே மிட் பாயிண்டாக தாம்பரம் இருக்கிறதுனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இஎம்யூ கார் ஷெட் கொடுத்துருக்குறாங்க. இங்கே தான் இஎம்யூ ரயில்களை பராமரிக்கிறாங்க. இது தவிர்த்து மெயின் லைன் இஎம்யூ போன்ற இது பராமரிக்கிறாங்க. சென்னை, விழுப்புரம், சென்னை, திருச்சிராப்பள்ளி வரை செல்லும் ஸ்பெஷல் ட்ரெயினாக ஓடக்கூடிய மெமுவை பராமரிக்கிறாங்க. இப்போ நம்ம இங்கேருந்து சார்மினார் எக்ஸ்பிரஸ் ஹைதராபாத், இங்கேருந்து ஹைதராபாத், கவுஹாட்டி, அப்புறம் எல்லா இடத்துக்கும் ட்ரெயின் இருக்குது. பாருங்கள், இப்போ நம்ம தாம்பரம் ஸ்டேஷன் கூட என்ட்ரு ஆகிட்டோம். இங்கே சுமார் 2 நிமிடங்கள் ட்ரெயின் நிற்கும். அதுக்கப்புறம் செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர் நான் சொன்ன ஸ்டாப்பிங்கில் எல்லாமே நிற்கும். பாருங்கள். நமது ரயில் தாம்பரத்தை விட்டு புறப்பட்டு விட்டது. தாம்பரம் ரயில் நிலையத்தை விட்டு வண்டி கிளம்பிடுச்சு. இங்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி சந்திப்பை இன்னும் 376 கிலோமீட்டர் தொலைவு உள்ளது. திருச்சிராப்பள்ளி செல்ல பார்த்தீங்கன்னா 376 கிலோமீட்டர்ஸ் அஹெட் ஃபார் திருச்சிராப்பள்ளி. பாருங்கள். லேட்டாக வந்தால் லேட்டஸ்ட்டாக வரும்பாங்க. அதே போல் வண்டி லேட்டாக வந்தால் கூட கரெக்ட் டயத்துக்கு வண்டி போயிட்டுருக்கு. ஏன்னா அந்த ட்ரெயின் நிறைய ஸ்லாக் டைம் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டாக வந்தால் கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மெயின் லைனில் உங்களுக்கு கிராசிங் இருக்கும் இல்லையா. இப்போ ஆடுதுறையில் பார்த்தீங்கன்னா தஞ்சை மயிலாடுதுறை பேசஞ்சரும் திருச்சிராப்பள்ளியிலேருந்து சென்னை வரும் சோழன் எக்ஸ்பிரஸுக்காக சுமார் கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour 1 hour நிறுத்துவாங்க. அந்த கிராசிங்களை இங்கே வந்து அப்படியே கட் ஆகிடும். பாருங்கள். இப்போ அதையும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஏன்னா இதுனா அதனால் நிறைய ஸ்லாக் டைம் இருக்கிறதுனால டைம் ரைட் டயத்துக்கு போயிட்டுருக்கு. நேற்றுக்கு நைட் பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் லேட்டாக வந்திருக்குது. 3 hours லேட்டாக கிட்டத்தட்ட ஆந்திரா ஒரிசா பார்டரில் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் லேட்டுன்னு போட்டுருந்தது. அப்புறம் கொஞ்சம் 3 2 ஆகி 2 1 ஆகி இப்போ கரெக்ட் டயத்துக்கு அந்த ஸ்லாக் டயத்தை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்கள். இதுதான் இரும்புலியூர் மேம்பாலம். இது இரும்புலியூர் மேம்பாலங்கிறது தாம்பரத்தையும் தென் மாவட்டங்களையும் இணைக்கின்ற ஒரு முக்கியமான மேம்பாலம். இது வந்து ரொம்ப ரயில்வே கேட்டாக இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து மேம்பாலமாக ஆக்கி இது பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் எல்லாமே இந்த வழியாக தான் போகுது. மாநகர பேருந்து, அரசு பேருந்து, அந்த பேருந்து. பக்கத்திலே பார்த்தீங்கன்னா இரும்புலியூர் மதுரை வாயல் பைபாஸ் ரோடு இருக்குது. சென்னையிலிருந்து கல்கட்டா மற்றும் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை இணைப்பதற்காக இந்த இரும்புலியூர் மதுரை வாயல் பைபாஸ் போடப்பட்டது. இது வழியாக லாரிகளும் பஸ்களும் சென்று வருகின்றன. நாம் நெருங்கத்துக்கு பெருங்களத்தூர், இது ஒரு அதாவது இது வந்து 72 வருஷத்துக்கு முன்னால் கட்டின ஸ்டேஷன். ஏன் இந்த ஸ்டேஷன் கட்டினாங்கன்னா ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் என்ற வாகன உற்பத்தி நிறுவனம் இருந்தது. வாகன உற்பத்தி
பணியாற்றும் தொழிலாளர்களுக்காக வந்து போடுங்கிறதுக்காக கடந்த 1954ஆம் ஆண்டு இந்த ரயில் நிலையம் கட்டப்பட்டது. இன்னைக்கு சென்னை நகரின் புறநகர் தொகுதியாக இந்த பெருங்களத்தூர் உள்ளது. சுற்றி குடியிருப்புகளும் நிறைய காலேஜஸ் ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்துருச்சு பாருங்க. இதுதான் பெருங்களத்தூர். புகழ்பெற்ற உலக புகழ்பெற்ற SRM பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் ஸ்டேஷனுக்கு அந்த பக்கம் இருக்குது. நம்ம இந்த பக்கம் தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா ட்ராக் சைடு போதில் பார்த்துட்டு இருக்கிறதுனால பார்க்க முடியாது. ஸோ தட் நம்ம வந்து ஆல்ரெடி இதை பார்த்துருப்பீங்க. தனியாக விளாகும் தனியாக வச்சிருக்கிறது. எனவே இப்போ நம்ம பொத்தேரி ரயில்வே கடந்து கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, இப்போ நம்ம செங்கல்பட்டு ரயில் நிலையத்தை நெருங்கி விட்டோம். பார்த்தீங்கன்னா சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை பக்கத்திலே வந்துருச்சு. இன்னும் செங்கல்பட்டுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குது. பரனூர் ஸ்டேஷனை தாண்டிட்டோம். இது பார்த்தீங்கன்னா பரனூர் ஏதாவது மஹிந்திரா சிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த நெருங்கிட்டு இருக்கிறோம். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை பக்கத்திலே போது பாருங்க. parallel run of சென்னை திருச்சி நேஷனல் ஹைவே வித் ரயில்வே ட்ராக் நியர் செங்கல்பட்டு. இடம் பேர் ரஜா குடிப்பேட்டைன்னு பேர். நம்ம குளவாய் பேக்குக்கு ஆப்போசிட் சைடு போயிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம செங்கல்பட்டு ரயில் நிலையத்தை அணுகி கொண்டிருக்கிறோம். அரக்கோணத்திலேருந்து ரயில் பாதை வந்து பாருங்கள். அரக்கோணத்திலேருந்து காஞ்சிபுரம் வாலாஜாபாத் வழியாக ரயில் பாதை வருது. இந்த ரயில் பாதை வழியாக வடக்கு தெற்கு செல்லும் சரக்கு ரயில்களும் பயணிகள் ரயில்களும் பெருமளவு சென்று வருகின்றன. இது மீட்டர் கேஜாக அந்த லைனை தான் ப்ராட் கேஜாக மாற்றிருக்கிறாங்க. இந்த ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து அரக்கோணத்திலிருந்து வரக்கூடிய லைன். இப்போ நம்ம செங்கல்பட்டு ரயில் நிலையத்தை நுழைந்து விட்டோம். இங்கே 2 நிமிஷம் ஹால்ட் இருக்கு பாருங்க. இது ஒரு மாவட்ட தலைநகரம். முதல்ல பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டமாக இருந்தது. அப்புறம் காஞ்சிபுரம் மாவட்டம் இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு தனி மாவட்டமாகவே இப்போ திரும்ப பண்ணிட்டாங்க. இதுதான் செங்கல்பட்டு ரயில் நிலையம். நுழைஞ்சிருக்கு. இங்கேருந்து சென்னை கடற்கரைக்கு அரை மணி நேரத்துக்கு ஒரு புறநகர் மின்சார ரயில் உள்ளது. செங்கல்பட்டுலேருந்து சென்னை பீச்சுக்கு பார்த்தீங்கன்னா எவ்ரி ½ அன் அவர் ஒரு சபர்பன் ட்ரெயின் இருக்குது. பொதுமக்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே அரசு கலைக்கல்லூரி, சட்டக்கல்லூரி, பள்ளிக்கூடங்கள்ல நிறையாவே இருக்குது. சுற்றி குடியிருப்பு பகுதிகளும் பெருகிட்டு இருக்கின்றன. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இப்போ நம்ம செங்கல்பட்டு ரயில் நிலையத்துக்குள் நுழைஞ்சிட்டோம். நமக்கு ஏத்தாப்பாடு இருக்கிறது பொதிகை எக்ஸ்பிரஸோட எம்டி ரேக்கு. சென்னையில் நிறுத்த இடம் இல்லாததுனால இப்போ செங்கல்பட்டுக்கு ஷண்டிங் கொண்டு வந்துருக்குறாங்க. இன்னும் ஒரு 1 or 2 hours கழிச்சு இதை வந்து சென்னைக்கு கொண்டு போயிடுவாங்க பாருங்கள்.
செங்கல்பட்டு ஜங்ஷன். இங்கிருந்து காச்சிகுடா காக்கிநாடாவுக்கு ரயில்கள் உள்ளன, வாராந்திர ரயில்கள் உள்ளன. அதாவது காச்சிகுடா டெய்லி ட்ரெயின் இருக்குது. ஒரு வாரத்தில் 3 நாள் பாண்டிச்சேரியிலேருந்து, ஒரு வாரத்தில் 3 நாள் செங்கல்பட்டுலேருந்து கிளம்பும். இங்கே பார்த்து ஒரு முக்கியமான ரயில்வே ஜங்ஷன் இது பாருங்கள், செங்கல்பட்டு சந்திப்பு. இதனுடைய ஸ்டேஷன் கோடு எதுனா CGL. செங்கல்பட்டுனுடைய ஸ்டேஷன் கோடுனா CGL, நோட் பண்ணிக்கோங்க. யூடியூப் அன்பர்களே, நம்ம ரயில் செங்கல்பட்டு ரயில் நிலையத்தை புறப்பட்டு விட்டது. இனிமேல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேட்டரி இது கம்மியாகிறதுனாலே சார்ஜ் போட வேண்டி இருக்கிற காரணத்தாலும் நான் என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு முக்கியமானது மட்டும் எடுத்துகிட்டு ரீசார்ஜ் போட்டு உங்களை விழுப்புரம் ரயில் நிலையத்திலே சந்திக்கின்றேன். பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் 103 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ நம்ம 60வது கிலோமீட்டரில் இருக்கிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா 163வது கிலோமீட்டரில் விழுப்புரம் வந்துடும். அங்கே உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம இது பண்ணிக்கோங்க. இடைப்பட்ட பார்த்தீங்கன்னா பல்லவன் எக்ஸ்பிரஸ் கிராசிங் மட்டும் இருக்குது. அதை மட்டும் எடுத்துகிட்டு மற்றதை விழுப்புரத்தில் சந்திக்கிறேன். பாருங்கள், விழுப்புரத்துக்கு மேலே நம்ம ஃப்ரீயாக எடுக்கலாம். அன்பர்களே, இப்போ நாம் மேல்மருவத்தூர் நெருங்கி விட்டோம். ஆதிபராசக்தி சித்தர் பீடம் தெரியும், உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்தியா முழுக்க வருவாங்க, தமிழ்நாட்டில் நிறைய பேர் வராங்க. இது இங்கே ஸ்டாப்பிங் இருக்கா என்னன்னு தெரியல, வண்டி வேகமாக தான் போயிட்டுருக்குது. இது நம்ம மெட்ராஸ் ஹைவே கிட்டத்தட்ட விழுப்புரம் வரைக்கும், நம்ம இப்போ விழுப்புரம் வரைக்கும் பக்கத்துக்கு ரோடு ரயில் பக்கத்துலேயே ஓடும். ரொம்ப இதுவாக தான் இருக்கும் பாருங்கள். இதுதான் மேல்மருவத்தூரை நெருங்கி கொண்டிருக்கிறோம். இது ஸ்டாப்பிங் இருக்கா என்னன்னு தெரியல, சொல்கிறேன். இப்போ காட்டிங் ஒரு காலங்களில் இந்த ட்ரெயின் நிறுத்தப்படும். ஏனெனில் இந்த ட்ரெயின் நிறுத்த வரக்கூடிய எல்லா மாநிலங்கள்லேருந்தும் பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியை அடிகளாரையும் தரிசிப்பதற்கு நிறைய பேர் வர்றாங்க. குறிப்பாக ஆந்திர பிரதேசத்திலே நிறைய பேர் வராங்க. எனவே இந்த வருங்காலத்தில் ட்ரெயின் வருங்காலத்தில் நிறுத்தப்படலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது ரயில்வே நிர்வாகத்தின் கையில் தான் இருக்குது, நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. எனவே பாருங்கள், நாங்கள் தொடர்ந்து பாருங்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆன்போர்டு OBHS எனப்படும் ஆன்போர்டு ஹவுஸ் கீப்பிங் சர்வீசஸ் சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி 1 ஹவருக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுடைய பணியை சிறப்பாக கொண்டு வருகிறார். நான் சொன்னேன் இல்லையா, கிளீனஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். அதை அவங்க சூப்பராக பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு கபாட் போடுவோம், அவங்களுக்கு ஒரு கமெண்டேஷன் கொடுப்போம், அவங்களுக்கு ஒரு போடுவோம். தங்களுடைய பணியை சிறப்பாக செய்து வருகின்றனர் இந்த பணியாளர்கள். அதே மாதிரி கேட்டரிங் எல்லாமே எக்ஸலண்ட்டாகவே இருக்குது, இதை குறையே சொல்ல முடியாது. சாப்பாடு எக்ஸலண்ட், சாப்பாடு ரொம்ப நல்ல மறக்கவே முடியாது. எனவே இந்த ரயிலில் பணிபுரியும் அனைவருக்கும் நமது பாராட்டுகளை, மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். அவங்க சர்வீஸை ரெக்கக்னைஸ் பண்ணுங்க பொதுமக்களே. நமக்காக தான் அவங்க நம்ம நல்லதுக்காக தங்களையே வருத்தி கொண்டு தியாகம் செய்து வருகின்றனர். இவர்கள் உண்மையான ஹீரோஸ். இந்த ட்ரெயினை ஓட்டிட்டு இருக்கிற பைலட்டு, இந்த ட்ரெயினை நிர்வாகித்து கொண்டிருக்கிற கைட் பண்ணிட்டு ரயில்வே ட்ரெயின் மேனேஜர், இங்கே இந்த ரயிலில் பணிபுரியும் பணியாளர்கள் அனைவரும் தான் ரியல் ஹீரோஸ். ஸோ அப்ரிஷியேட் தம். Don't go before the real heroes. ரியல் ஹீரோஸை பாராட்டுங்க. அவங்க பின்னால் போங்க, அவங்கள பாராட்டுங்க. ரியல் ஹீரோஸை பேட்ரனைஸ் பண்ணாதீங்க. நமது வண்டி மேல்மருவத்தூர் ரயில் நிலையத்தை நெருங்கி விட்டது. மேல்மருவத்தூர் ஸ்டாப்பிங் இல்லை. வண்டி வேகமாக போகிறத பார்த்தா மேல்மருவத்தூர் ஸ்டாப்பிங் இல்லை. இனி வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரயில் மேல்மருவத்தூரில் நிறுத்தப்படலாம். ஏனெனில் ஆந்திர மாநிலத்திலிருந்து மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியை தரிசிப்பதற்கு பொதுமக்கள் பெருமளவு வருகின்றனர். ஆந்திர மாநில கடலோர குறிப்பாக கடலோர மாவட்டங்களிலும் ராயலசீமை மாவட்டங்களிலிருந்து நிறைய பேர் ஆந்திர பிரதேசத்துக்கு வராங்க. எனவே அவங்களின் வசதிக்காக இந்த ரயில் வருங்காலத்தில் நிறுத்தப்படலாம். இப்போ மேல்மருவத்தூரை பாருங்கள், ஸ்டேஷனை பாருங்கள்.
சொல்லுவோம். லோகோ பைலட்ஸுக்கு நம்மளுடைய அப்ரிசியேஷன்ஸை சொல்லுவோம். இங்கேருந்தே சொல்லுவோம். அவங்க உண்மையிலே அவங்க தான் உண்மையான ஹீரோஸ். நான் சொல்லுவோம், நம்ம பின்னாலே அவன் ஹீரோ இவன் ஹீரோன்னு சொல்லி பின்னாலே ஓடுவோம் பண்ணுவோம். ஆனால் நம்ம சந்தோஷமாக போயிட்டு இருக்கோம், நம்ம ஜாலியாக இருப்போம். அதுக்காக தங்களையே வருத்தி கொண்டு தங்களுடைய சிந்தனையை உருவகப்படுத்தி கொண்டு இந்த ரயிலை சிறப்பாக இயக்கிக் கொண்டிருக்க லோகோ பைலட்ஸ் தான் உண்மையான ஹீரோஸ். அவங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுப்போம், அவங்களுக்கு ஒரு ஓ போடுவோம். அன்பர்களே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா விழுப்புரம் சந்திப்பை நெருங்கி விட்டோம். விழுப்புரம் வரப்போகுது. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்துலேருந்து ஒரு கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா சென்னை டிவிஷன் முடிந்து திருச்சிராப்பள்ளி கோட்டம் துவங்க உள்ளது. இப்போ 160 கிலோமீட்டர் இருக்கிறோம். இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் அஹெட் ஃபார் த எண்டிங் ஆஃப் சென்னை டிவிஷன் அண்ட் பிகினிங் ஆஃப் திருச்சிராப்பள்ளி டிவிஷன். இப்போ நம்ம இந்த பாயிண்டோட சென்னை டிவிஷன் முடிந்து திருச்சிராப்பள்ளி கோட்டம் ஆரம்பமாக உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை டிவிஷன் முடிஞ்சாச்சு. இந்த மஞ்சள் போர்டு இருக்குல்ல, இதுதான் சென்னை டிவிஷனுடைய எண்டு. திருச்சி டிவிஷன் ஆரம்பிச்சாச்சு. விழுப்புரம் சந்திப்புக்குள் நாம் நுழைந்து விட்டோம். இதோ இந்த லைன் தான் திருப்பதி காட்பாடியிலிருந்து திருவண்ணாமலையிலிருந்து விழுப்புரம் வரக்கூடிய ரயில் பாதை. இது திருச்சி கோட்டத்தை சார்ந்தது. நம்ம திருச்சி டிவிஷனுக்குள்ள என்டர் ஆகிட்டோம். பாருங்க, வழக்கம் போல நம்ம வண்டி 5வது பிளாட்ஃபாரத்துக்குள்ள நுழைய போகுது. 5வது பிளாட்ஃபார்ம் தான் நினைக்கிறேன். இது பாருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. 1 2 3 4 5 எஸ் 5வது பிளாட்ஃபார்ம். ஏன்னா 5வது பிளாட்ஃபார்த்துக்கு ஏன் வண்டி போகுதுன்னா அங்கேருந்து மெயின் லைனுக்கு ஈஸியாக ஆக்சிலரேட் ஆகலாம், எந்த விதமான டிலே பண்ணாமல். ஸோ தட் நம்ம விழுப்புரத்துக்குள்ள 5வது பிளாட்ஃபாரத்தில் நம்ம வண்டி வருது. இப்போ நம்ம விழுப்புரத்தில் நான் வண்டியை பார்த்துப்போம். இது ஒரு முக்கியமான ரயில் நிலைய சந்திப்பு. சென்னை திருச்சிராப்பள்ளி இடையே ஒரு முக்கியமான ரயில் நிலைய சந்திப்பு. இங்கேருந்து நம்மளுக்கு மெயின் லைனு காட் லைனு பிரியுது. அதையும் நம்ம பார்க்க போறோம். பாருங்க, இப்போ வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் என்டர் ஆகிட்டு இருக்குது. சாப்பாடு அன்பர்களே, நம்ம வண்டி விழுப்புரம் சந்திப்பை விட்டு புறப்பட்டு விட்டது. ஒரு 5 நிமிட இதுக்கு ஹால்ட்டுக்கு அப்புறம் இது பாருங்க, இதுதான் விழுப்புரம் சந்திப்பு. இந்த பிட்டில் இந்த லைன் தான் டீசல் இன்ஜினுடைய ஸ்டேபிளிங் லைன்னு சொல்லுவாங்க. இப்போ மீட்ரு கேஜ் காலத்துலேருந்தே இது ஸ்டேபிளிங் லைனாக இருந்திருக்குது. YDM4லாம் இங்கே தான் ஸ்டேபிளிங் நிற்கும். இப்போ அதே ஸ்டேபிளிங் லைனாக தான் இருக்குது. எலக்ட்ரிஃபைடு ட்ராக்கு பாருங்கள். அதுவும் அந்த லைன் தான் புதுச்சேரி செல்கின்ற லைன், பாண்டிச்சேரிக்கு போகிற லைனு. அந்த லைனில் அப்படியே நேராக போனீங்கன்னா 38 கிலோமீட்டரில் பாண்டிச்சேரி வந்துடும். பாண்டிச்சேரி போகிறவங்க இந்த லைன் போகிற ட்ரெயின்லாம் அப்படி தான் யூஸ் ஆகும். திரும்புது பாருங்கள், இந்த கருவு திரும்புது இல்லையா, அது ஒரு ஷெட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஷெட்டை தாண்டின உடனே உங்களுக்கு பாண்டிச்சேரி லைன் ஆரம்பமாகிடும். இப்போ நம்ம காட் லைன் பெரிய இடத்த பார்க்க போகிறோம். இதுதான் ஈஸ்ட் பாண்டி ரோடு. இங்கே இருந்தால் பாண்டிச்சேரி இங்கெல்லாம் போகிறதுக்கு இதுதான் இந்த ரோடு, ஈஸ்ட் பாண்டி ரோடு, விழுப்புரம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஒவ்வொரு ட்ரெயினில் ஒரு கோச்சில் CCTV கேமரா வச்சுருக்குறாங்க, GPS வச்சுருக்குறாங்க. எல்லாம் சூப்பராக என்னென்ன எல்லா அல்ட்ரா மாடர்ன் ஃபெசிலிட்டிஸும் இந்த குப்பாட் ட்ரெயினில் இருக்குது. எனவே மக்கள் அச்சமின்றி இந்த ட்ரெயினில் பயணிக்கலாம் என்பதை தெரியும். GPS ட்ரெயின் எங்கே போயிட்டுருக்கு, எங்கே இருக்குங்கிறது அதை பாருங்கள். கேமரா, அந்த என்ட்ரன்ஸில் ஒரு கேமரா, இந்த என்ட்ரன்ஸில் ஒரு கேமரா பாருங்கள்.
closed circuit camera. இதுதான் விழுப்புரம் ஃபீடிங் போஸ்ட் ட்ராக்ஷன் சப்ஸ்டேஷன். அதாவது இங்கேருந்து அவங்களுக்கு டிஎன்இபிலேருந்து வரக்கூடிய மின்சாரம் இங்கேருந்து சேமிக்கப்பட்டு இங்கேருந்து ரயில் போக்குவரத்துக்கு பிரித்திருப்பப்படுகிறது. ட்ராக்ஷன் சப்ஸ்டேஷன். இங்கேருந்து ஒரு 250 மீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த விழுப்புரத்தில் விருதாச்சலம், அரியலூர், ஸ்ரீரங்கம் வழியாக போகக்கூடிய மெயின் லைன் பிரிஞ்சிடும். காட் லைன், மெயின் லைன் நம்ம போயிட்டு இருக்கிறது மெயின் லைனு. இப்போ இந்த ஏத்தாப்பால் நம்ம இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் காட் லைன். அது எப்படி போகுதுன்னா உளுந்தூர்பேட்டை, விருதாச்சலம், அரியலூர், லால்குடி, ஸ்ரீரங்கம் வழியாக திருச்சியை அடைகின்றது. இதில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் இன்ஜின் இருக்கும், 2 பக்கமும் லோக்கோமோட்டிவ் இருக்கும். அதாவது முன்னாலேயும் இருக்கும், பின்னாலேயும் இருக்கு. நான் முதலே சொன்னேன் இல்லையா, இது வந்து பிரேக் ரிவர்சல் அவாய்டு பண்ணுறதுக்கும் சில ஆக்சலரேஷன் நல்லா இருக்கிறதுக்காக மல்டிபிள் யூனிட்டட் சிஸ்டம். இது வந்து சாதாரண நம்ம இது மாதிரி கிடையாது. இட் இஸ் அ மல்டிபிள் யூனிட்டட் ட்ரெயின். இது வந்து சொல்ல போனா புவர் மேன்ஸ் வந்தே பாரத். அம்ரித் பாரத் இஸ் நத்திங். இட்ஸ் எ புவர் மேன்ஸ், சாதாரண மனிதனின் வந்தே பாரத் எனவே குறிப்பிடலாம். சாமானிய மக்களின் வந்தே பாரத். முதல்ல வந்தே பாரத்தில் நான் போகும்போது ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு, ஏன் சாதாரண மக்களுக்கெல்லாம் ட்ரெயின் கிடையாதான்னு. அதை நம்ம மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் நிறைவேற்றி விட்டார். அதை நம்ம வந்து பெருமை கொள்வோம். ஒரு இந்தியனாக நான் பெருமை கொள்கின்றேன். இந்த மாதிரி ரயில்களை நிறைய விட்டோம்னா சாதாரண மக்களும் பெருமளவு பயன்பெறுவார்கள். இப்போ நம்ம மெயினுக்கு வருவோம். இப்போ நம்ம இங்கே தான் காட் லைன் பெரிய இடம். இந்த விளாக் எதுக்கு நான் போடுறேன்னா, இந்த ட்ரெயினை பேட்டர்னைஸ் பண்ணுங்க. இந்த ட்ரெயின் யாருக்காக விடப்பட்டது கிடையாது, உங்களுக்காக விடப்பட்ட ட்ரெயின் இது. நம்மை போன்ற சாதாரண மக்களுக்காக குறைந்த செலவில் ரொம்ப சகல வசதிகளோடு சென்று வர வேண்டும் என்ற நன்னோக்கோட போடப்பட்ட ஒரு ரயில். எனவே இந்த ட்ரெயின் நிறைய பயன்படுத்திக்கிங்க. உங்களுக்காக விடப்பட்ட ட்ரெயின், திரும்ப சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க. இது வந்து உங்களுக்காக விடப்பட்ட ட்ரெயின். நிறைய பயன்படுத்த இதனுடைய லாபம் அதிகரிக்கும் போது நிறைய வண்டிகள் விடுவாங்க, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக செய்வோம். எனவே பொதுமக்களே, இந்த விளாக் வந்து இது எனக்காக இல்லை, உங்களுக்காக தான். என்ன இந்த விளாகை பார்க்குறவங்க எல்லாம் ட்ரெயினை பயன்படுத்துங்க. அதான் பிரிஞ்சிருச்சு பாருங்க. மெயின் லைன் உங்களுக்கு அந்த மெயின் லைன்லேருந்து காட் லைன் டிவியேட் ஆகி போயிட்டு இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 65 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ். அது அந்த மெயின் லைனில் போனீங்கன்னா 178 கிலோமீட்டர் திருச்சிராப்பள்ளிக்கு. இதில் போனீங்கன்னா 243 கிலோமீட்டரு. ஸோ தட் இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா பொன்மலையில் வந்து ஜாயின் ஆகும். அதை இப்போ நான் ஈவினிங் வரும்போது நான் காட்டுறேன். இப்போ இங்கேட்டு பார்த்தீங்கன்னா காட் லைன் டிவியேட் ஆகி டபுள் லைன் செக்ஷன். காட் லைன்கிறது டபுள் லைன் பிரிவு. இது சிங்கிள் லைன். தஞ்சாவூர் டு விழுப்புரம் வந்து விழுப்புரத்துலேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் சிங்கிள் லைன் செக்ஷனு. இருந்தாலும் நம்ம சிங்கிள் லைன் கிராசிங்லாம் இது பண்ணிட்டு போயிடுவாங்க. தஞ்சாவூரில் டபுள் லைன் வரும் பாருங்கள். இப்போ நம்ம மெயின் லைனுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம் பாருங்கள். இன்னொரு சிஸ்டம் என்னென்னா எமர்ஜென்சி டாக் பேக் யூனிட்னு ஒன்று இருக்குது. காஷன் யூஸ் ஒன்லி இந்த டைம் எமர்ஜென்சி. ஏதாவது பிரச்சனை ஏதாவது இதுனா கூட உங்களுக்கு வந்து இந்த ப்ரெஸ் அமைக்கணும், லோக்கோ பைலோட இங்கே டாக் பண்ணிக்கலாம். ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆட்டோமேட்டிக் எல்லாமே இருக்குது. வந்தே பாரத்தில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கோ அது எல்லாமே இங்கே இருக்குது. இது பாருங்கள், டஸ்ட்பின்னு, இந்த டஸ்ட்பின்னு இது பார்த்தீங்கன்னா இது ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு இருக்குது. எல்லாமே இருக்குது பாருங்கள். ஒரு சீட்டு
இதனுடைய கெப்பாசிட்டி 100 சீட்டு. 2025ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. டிசம்பர் 2025ஆம் ஆண்டு இது கட்டப்பட்டது. பாருங்க. அதே மாதிரி டாய்லெட்டு கூட நல்லாவே இருந்தது. நம்ம உள்ள போக வேண்டாம், பார்த்துக்கலாம். பாருங்க. இப்போ நாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஸ்டேஷன் எதுனா பண்ருட்டி பலாப்பழம் உலக புகழ் பெற்றது. இங்கே இந்த நகரை சுற்றி முந்திரி தோட்டங்களும் பலா மரங்களும் பலா தோட்டங்களும் அதிகமாக உள்ளன. இந்த பண்ருட்டி பலாப்பழம் பார்த்தீங்கன்னா உலக புகழ் பெற்றது. இங்கேருந்து எல்லா இடத்துக்கும் ஏற்றுமதி ஆகுது. அதாவது எல்லா இந்தியாவின் மற்ற பகுதிகளுக்கும் உலகின் மற்ற பகுதிகளுக்கும் பண்ருட்டி பலாப்பழம் ரொம்ப ஏற்றுமதி ஆகுது. பாருங்க, ஸ்டேஷன் கூட நுழைய போகணும். இந்த பண்ருட்டிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேஷன். பலாப்பழம் சொல்லியிருக்கேன் இல்லையா, இதை இங்கே பண்ருட்டி ஸ்டாப்பிங் கிடையாது. நேராக இங்கே விட்டால் திருப்பாதிரி புலியூர் தான் வண்டி இருக்கும். இருந்தாலும் வருங்காலத்தில் பயணிகளின் நலன் கருதியும் இந்த ஊரின் முக்கியத்துவம் கருதியும் இந்த ரயில் இங்கே நிறுத்தப்படலாம் என தெரிகின்றது. கூடிய விரைவில் அதுவும் நடந்துச்சு. இப்போ தான் இனாகரேட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினை வந்து பண்ருட்டியில் ஸ்டாப்பிங் கொடுத்துருவாங்க. கவலைப்படாதீங்க, அதுவும் நடக்கும். கவலைப்படாதீங்க. சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. சரியான கருவு இது. பண்ருட்டி கருவுங்கிறது ரொம்ப இதெல்லாம் இருக்குது. வண்டியே தெரியும் அந்த மாதிரியான இது. அங்கேயே சூப்பராக நம்ம இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாருங்க. எக்ஸலண்ட் பைலட்டிங் பை அவர் லோகோ பைலட்ஸ் ஃபார் எ சேஃப் அண்ட் பிளசன்ட் ஜேர்னி. நண்பர்களே, இப்போ நம்ம நினைக்கிற ஸ்டேட் எழுதுனா நெல்லிக்குப்பம். இது ஒரு முக்கியமான தொழில் நகரம். விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு முக்கியமான தொழில் நகரம். இங்குள்ள சர்க்கரை ஆலை உலக புகழ் பெற்றது. இஏடி பேரி நிறுவனத்தால் சர்க்கரை ஆலை பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் தொழிற்சாலை. தெரியுது பார்த்தீங்கன்னா நம்ம இது பகவதி, அதுதான் இஏடி பேரியோடைய சுகர் மில்லு. இங்கே உற்பத்தியான சர்க்கரையானது தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியாவுக்கும் வெளிநாட்டுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஒரு மிகப்பெரிய வளாகத்தை கொண்ட ஒரு தொழிற்சாலை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இது வேலை பார்க்குறாங்க. ஏனெனில் இந்த நெல்லிக்குப்பத்தை சுற்றி கரும்பு தோட்டங்கள் அதிகம். இங்கேருந்து கொண்டு வரப்படுகின்ற கரும்பு சர்க்கரையாக புரியப்பட்டு இந்தியாவின் எல்லா பகுதிகளுக்கும் அனுப்பப்படுகிறது. சரக்கு ரயில்கள் மூலமாகவும் லாரிகள் மூலமாகவும் அனுப்பப்படுகிறது. Hello, Moto. சென்னையிலிருந்து சுமார் 205 கிலோமீட்டர் தாண்டி 200 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி திருப்பாதிரி புலியூர் ரயில் நிலையத்தை நெருங்கி விட்டோம். கடலூர் என்டி, இது பேர் திருப்பாதிரி புலியூர் பேர். ஆனால்
இது கடலூர் புதிய நகரம். ஏனெனில் இங்கே தான் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்குது. நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் பிளாக்லாம் சொல்லியிருப்பேன். இங்கேருந்து சுமார் ஒரு 200-250 மீட்டரில் கடலூர் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரி, மரக்காணம், மகாபலிபுரம், கும்பகோணம் போன்ற இடங்களுக்கு பேருந்து வசதிகள் நிரம்ப உள்ளன. குறிப்பாக கிழக்கு கடற்கரை சாலை வழியாக சென்னை செல்லுபவர்கள் விரும்புபவர்கள் இங்கே இறங்கி இந்த மகாபலிபுரம் அந்த வழியாக இயற்கையை ரசித்தபடி செல்லலாம். நம்ம திருப்பாதிரிப்புலியூர் ஸ்டேஷனுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். இது ஒரு ஹியூஜ் கர்வ். இது இங்கே 2 நிமிஷம் ட்ரெயின் இருக்கும். திருப்பாதிரிப்புலியூர் கடலூர் என்டி. டிடிபிஆர் திருப்பாதிரிப்புலியூர். இதுதான் உங்களுக்கு பேருந்து நிலையத்திற்கு செல்லுகின்ற வழி. திருப்பாதிரிப்புலியூர் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, இது நேரம் இந்த ஓவர் ஹெட் மாஸ்ட் லைட் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் கடலூர் புது பஸ் ஸ்டாண்டு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி, மரக்காணம், மகாபலிபுரம் போன்ற இடம் தான் நம்ம அந்த இது சவுத்து பின்னால் தெரியுது பார்த்தா கடலூர் பஸ் ஸ்டாண்டு. அங்கேருந்து போய்க்கலாம் பாருங்கள். திருப்பாதிரிப்புலியூரில் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனும் பஸ் ஸ்டாண்டும் பக்கத்துலேயே இருக்கும்.
நம்ம நெருங்கிட்டு இருக்க ஸ்டேஷன் எதுனா கடலூர் துறைமுக சந்திப்பு. இது ஒரு முக்கியமான சந்திப்பு. இது அந்த விருதாச்சலத்துக்கு லைன் போகுது, அது பின்னால் பாருங்கள். அந்த இதுதான் டவர் வேகன் ஷெட்டு, ட்ராக்ஷன் சப் ஸ்டேஷன், ரெண்டு பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள். இதுதான் கடலூர் போர்ட் ஜங்ஷன். CUPJ இதனுடைய இது பேர் என்னென்னா CUPJ. இங்கேருந்து ஏன் கடலூர் போர்ட்னு பேர் வச்சாங்கன்னா, இங்கேருந்து சுமார் ஒரு 2 கிலோமீட்டரில் கடலூர் துறைமுகம் உள்ளது. அதான் நிற்குது பார்த்தீங்களா, அதுதான் மைசூர் போகின்ற கடலூர் போர்ட் மைசூர் எக்ஸ்பிரஸ். மைசூர் போகிற ட்ரெயின் அது. இது முதல்ல மயிலாடுதுறை வரைக்கும் போயிட்டு இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வைத்தீஸ்வரன் கோவில், சீர்காழி, சிதம்பரம் போன்ற இடங்களுக்கு கர்நாடகாவிலேருந்து மக்கள் பெருவளவு வராங்க. அவங்களுக்காக இந்த வண்டி இது கடலூர் போர்ட் வரைக்கும் நீடிச்சிருக்கிறாங்க பாருங்கள். இது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பிற்பகல் 3:30 மணிக்கு புறப்படும் கடலூர் போர்ட்டு. இதுலேருந்து 3:30 மணிக்கு புறப்பட்டு உங்களுக்கு எது போகும் என்னன்னு தெரியல. ரெட் சிக்னல் போட்டிருக்கிறாங்க. எதுக்கு இது என்ன பர்பஸ்ன்னு தெரியல. வண்டி இங்கே நிற்குது. நண்பர்களே, எப்படி சூப்பராக இந்த விளாக் பண்ணிகிட்ருக்குறேன். கடலூர் போர்ட்டை விட்டு வண்டி கிளம்பிடுச்சு. ஏற்றாப்பால் தான் அந்த மைசூர் போகிற வண்டி கடலூர் துறைமுகம் மைசூர் சந்திப்பு ட்ரெயின் நிற்குது. இது முதல்ல பார்த்தீங்கன்னா சாதாரண ஸ்லிப் ட்ரெயினாக கிளம்பிட்டு இருந்தது திருச்சியிலேருந்து பெங்களூருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பெங்களூர் திருச்சி எக்ஸ்பிரஸ் ஆச்சு. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி ஃபுல் ஃப்ளெஜ்டு எக்ஸ்பிரஸாக மாற்றி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடலூர் போர்ட் வரைக்கும் நீடிச்சிருக்கிறாங்க பாருங்கள். இதுதான் அதனுடைய லோக்கோ 30379 ஈரோடு.
யூடியூப் நண்பர்களே, இப்போ நம்ம சிதம்பரம் ரயில் நிலையத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான சிதம்பரம் ஆகாய ஸ்தலம்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, இறைவர் ஈசன் வந்து பஞ்சபூதமாக இருக்கிறான். நிலம், நீர், ஆகாயம், காற்று, நெருப்பு என 5 பஞ்சபூதங்களின் வடிவமாக இருக்கிறான். அதில் ஆகாயத்தில் சேர்ந்த ஆகாய சபை எனப்படுறது சிதம்பரம். அங்கே தான் நம்ம நெருங்கிட்டு இருக்கிறோம். இங்கே ஒரு முக்கியமான ரயில், இங்கே 2 நிமிஷம் இருக்கும். ஏன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி சொல்லி சிதம்பரத்தை பற்றி பல தடவை நான் சொல்லியிருப்பேன். அண்ணாமலை யூனிவர்சிட்டி இங்கே ஒரு இருக்குது. பிச்சாவரம் மலையாத்தி காடுகள், நெய்வேலி இங்கே 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. பாருங்கள், இந்த சிதம்பரத்தில் 2 நிமிஷம் நிற்கும். இங்கே தில்லை கோவிந்தராசர் வைணவத்தலம் உலக புகழ் பெற்றது. சிதம்பரத்துலேருந்து தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இது ஊரில் கோவிலுக்கு நகரங்கள் ஆரம்பிக்கும். இப்போ நம்ம சிதம்பரம் ரயில் நிலையத்துக்குள்ளே நம்ம நெருங்கிட்டு இருக்கிறோம். பாருங்கள், இப்போ நம்ம சிதம்பரம் ரயில் நிலையத்துக்குள்ளே நெருங்கிட்டோம். முதல் பிளாட்ஃபாரத்தில் வண்டி நுழைஞ்சிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா நான் அந்த இதுதான் ஃபஸ்ட்டு. எப்போவுமே கிராசிங் இல்லாததுனால நம்ம ட்ரெயின் வந்து முதல் பிளாட்ஃபாரத்தில் நுழைஞ்சிருக்குது. பாருங்கள், இப்போ நம்ம வண்டி சிதம்பரம் ரயில் நிலையத்தை விட்டு புறப்பட்டு விட்டது. இன்னும் திருச்சிக்கு பார்த்தீங்கன்னா 157 கிலோமீட்டர் தொலைவு உள்ளது. அதாவது இனிமேல் நமக்கு எந்த கிராசிங்னு எந்த இதுவும் இல்லை. இனி மயிலாடுதுறையில் மேபி திருச்சியிலேருந்து சென்னை வரக்கூடிய சோழன் அதிவிரை வரையில் கிராஸ் ஆகும், மயிலாடுதுறையில் ஆகும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. இப்போ நம்ம சிதம்பரத்தை விட்டு கிளம்பிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதை விட்டால் நேராக மயிலாடுதுறை வரை எங்கேயும் நிற்காது, நான் ஸ்டாப். மற்ற வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைத்தீஸ்வரன் சீர்காழி வைத்தீஸ்வரன் கோவில்னு நிற்கும். இது எங்கேயுமே நிற்காது. ஒரே ஸ்டார்ட்டில் நேரம் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறைக்கு 37 கிலோமீட்டர் இருக்குது. மயிலாடுதுறைக்கு கரெக்டாக இன்னும் ஒரு 25 to 30 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை போயிடும். அப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான இதுவும் இருக்காது, போயிட்டே இருக்கும். கரெக்டாக ரைட் டயத்துக்கு போய்ட்டோம். வண்டி நேற்றுக்கு 3 மணி நேரம் லேட்டாக வந்த ட்ரெயின் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரும்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது அந்த அளவுக்கு நிறைய ஸ்லாக் டைம் கொடுத்ததுனால நம்ம ட்ரெயின் ஃப்ரீயாக போயிட்டுருக்கு, பிரச்சனையெல்லாம் போயிட்டுருக்கு. பாருங்கள், வீடியோ தொடர்ந்து பாருங்கள். யூடியூப் நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்கறது என்னென்னா கொள்ளிடம் பிரிட்ஜு. சிதம்பரத்துக்கும் மயிலாடுதுறைக்கும் இடையே இருக்கக்கூடிய மேஜர் பிரிட்ஜு. இதுக்கு பெரிய சரித்திரமே இருக்குது. ஏனெனில் கடந்த 57 ஆண்டுகளுக்கு முன் இதே நாளில் பிப்ரவரி இந்த மாதம் தான் பிப்ரவரி 3ஆம் தேதி தமிழகத்தின் அன்றைய முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா காலமான போது அவரை பூத உடலை காண்பதற்காக ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் டெல்டா மாவட்டங்கள்லேருந்து மற்ற இடங்கள்லேருந்து அந்த ட்ரெயினை வந்துருந்தாங்க. அப்போதான் அந்த ட்ரெயினில் இருந்து அவங்க மேலே கூரை மேலே வந்து கம்பி பாலமாக இருந்தது, கவர்டு பிரிட்ஜாக இருந்தது. இந்த கம்பியில் அடிபட்டு பல பேருக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க. இந்த அளவுக்கு ஒரு துயரமான வரலாற்றை கொண்டுள்ளது இந்த கொள்ளிடம் பாலம். இந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஸ் ட்ரஸ்ட் கான்கிரீட் பிரிட்ஜாக மாற்றிட்டாங்க. கவர்ட் பிரிட்ஜ் பீட்டர்கேஜ் கவர் பிரிட்ஜாக இருந்தது, ப்ரீஸ் ட்ரஸ்ட் கான்கிரீட் பிரிட்ஜாக மாற்றிட்டாங்க. இது இன்னொரு நிக்நேமும் உண்டு, பாம்பன் பிரிட்ஜ் ஆஃப் மெயின் லைன். பாம்பன் பாலம் எப்படி அதே மாதிரி அந்த பாம்பன் பிரிட்ஜுக்கு ஈக்குவலாக அது சொல்லுவாங்க. இப்போ நம்ம கொள்ளிடம் ரயில் நிலையத்தை தாண்டி கொண்டிருக்கிறோம்.
இந்த கொள்ளிடம் கர்வு. இங்கிருந்து தஞ்சாவூர் சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. 284வது கிலோமீட்டர். இப்போ இங்கே தஞ்சாவூர் 100 கிலோமீட்டர் ஹெட் ஃபார் தஞ்சாவூர் கொள்ளிடம். இந்த நதியின் பெயராலே இந்த ஊர் அழைக்கப்படுகிறது. நம்ம பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்துக்குள்ள என்ட்ரு ஆகிட்டோம். நம்ம கொள்ளிடம் பில்படுகைங்கிற இடம் வந்துருச்சு. பில்படுகை தாண்டிய பிறகு நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மயிலாடுதுறை மாவட்டம் வந்துடும். இங்கே சீர்காழி வைத்தீஸ்வரன் கோவில் 2 ஸ்டேஷன்லேயும் இந்த ட்ரெயின் நிற்காது. நண்பர்களே, இப்போ நம்ம தெரிவித்து இருக்கிற வைத்தீஸ்வரன் கோவில் இது ஒரு முக்கியமான ரயில் நிலையம். ஒரு புகழ்பெற்ற இது இந்த ஸ்டாப்பிங் கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு வந்து இது முக்கியமான ரயில் நிலையம். அருள்மிகு தையல் நாயகி சமேத வைத்தீஸ்வரன் கோவில் தருமபுர ஆதீன வடத்தின் கீழ் செயல்படுகின்ற இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற கோவில். இந்த கோவிலில் வந்து வேண்டிட்டோம்னா அங்காரகனுக்கு இறைவ ஈசனே வைத்தியராக வந்து நோயை தீர்த்த காரணத்தாலே வைத்தீஸ்வரர் என்று பெயர் பெற்றார். அங்காரக ஸ்தலம் செவ்வாய்கள் நவகிரகங்களில் ஒன்றான செவ்வாய்க்கு வந்து வயிற்றில் வலி ஏற்பட்ட போது அந்த சாத்துருண்டான் திருநீற்றால் சாத்துருண்டை செய்து மருந்தாக கொடுத்ததால் வைத்தீஸ்வரர் அழைக்கப்பட்டார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாத்துருண்டை வாங்கி வயிறு சம்பந்தப்பட்ட வியாதிகள் நிறைய தீரும்னு சொல்லுவாங்க, ஐதீகம். இப்போ நம்ம வைத்தீஸ்வரன் கோயில் ரயில் நிலையத்தில் நெருங்கி கொண்டிருக்கிறோம். பாருங்கள், இங்கே வண்டி நிற்காது. இருந்தாலும் உங்களை காட்டிடுறது நல்லது. எங்கே இருக்குன்னு தெரியணும். ஏன்னா இந்த கோவிலுக்கு இந்தியாவின் எல்லா மாநிலங்களிலிருந்தும் வருகின்றனர். தமிழ்நாடு மட்டுமின்றி அண்டை மாநிலங்களான ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இப்படி எல்லா மாநிலங்கள்லேருந்து வராங்க. அதோட பிரசித்தி பெற்ற ஒரு கோவில். பாருங்கள், இதனுடைய ஸ்டேஷன் போனீங்கன்னா VDL. நோய்களுக்கு நிவாரணம் பெறுவோம். இதுதான் வைத்தீஸ்வரன் கோவில் ரயில் நிலையம். தனியாக விழாங்க நான் போட்டிருக்கிறேன், பாருங்க. இங்கே நாடி ஜோசியம் ஃபேமஸ். நண்பர்களே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை சந்திப்பில் நுழைஞ்சிட்டோம். மயிலாடுதுறை சந்திப்பு இந்த அம்மன் கோவில் வந்தாலே அந்த மயிலாடுதுறை ஸ்டேஷனுடைய எல்லை. இந்த அம்மன் கோவில் தான் இந்த தெரியுது பார்த்தீங்களா, அம்மன் கோவில் தாண்டவனே மயிலாடுதுறை.
விழுப்புரம் திருச்சி மெயின் லைன் பாதையில் சரி மிட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க, 0 பாயிண்ட் மிட் பாயிண்ட். இந்த மிட் பாயிண்ட் தான் இங்கேருந்து 121 கிலோமீட்ரு, அதே மாதிரி அங்கேருந்து ஒரு 121 கிலோமீட்டர், மொத்தம் 242 கிலோமீட்டர் வருது. இப்படி எல்லாம் சேர்த்து உங்களுக்கு இதான் மிட் பாயிண்ட்னே சொல்லுவாள். திருச்சி மயிலாடுதுறையின் மிட் பாயிண்ட், இந்த திருச்சி விழுப்புரம் மெயின் லைனுடைய மிட் பாயிண்ட் எதுன்னா மயிலாடுதுறை தான். இது ஒரு மாவட்ட தலைநகரம். முதலில் பார்த்திங்கன்னா தஞ்சை மாவட்டத்தின் ஒரு தாலுக்காவாக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு மாற்றிட்டாங்க. அப்புறம் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் ஒரு தாலுக்காக இருந்து இப்போ தனி மாவட்டமாக உருவாக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை சந்திப்புக்கு எல்லாருக்குமே பெருமை உண்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா கடந்த 45 ஆண்டுகளுக்கு முன் தமிழ் திரையுலகின் தசாவதானியின் அழைக்கப்பட்ட டி ராஜேந்தர் அவர்கள் இயக்கிய ஒருதலை ராகம் படத்தின் பெரும்பாலான காட்சிகள் இங்குதான் படமாக்கப்பட்டது. இதுதான் காவேரி துலாஸ்நானம் பண்ணக்கூடிய இடம். அங்கே ஏதோ ஒரு ட்ரெயின் நின்றுட்டுருக்கு, என்ன ட்ரெயின்னு தெரியல, ஏதோ எக்ஸ்பிரஸ் ஜன்சதாப்தி வந்திருக்குது. அதாவது என்னென்னா கோவையிலிருந்து மயிலாடுதுறை வருகின்ற ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ் இப்போ தான் உள்ள நுழைஞ்சிருக்குது. ஸோ தட் அது வந்து ஃபுல்லி ரிசர்வ்டு ட்ரெயின். இது எப்படி அன்ரிசர்வ்டோ ஃபுல்லாக அதே மாதிரி அது ஃபுல்லி ரிசர்வ்டு ட்ரெயின். ரிசர்வ் பண்ணால் தான் அதில் போக முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரை கலர் வேப் 4 நின்றுட்டு இருக்குது. என்னன்னு தெரியல, பேசஞ்சருக்காக. த்ரீ 350. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பிற்பகல் 3:10 இங்கே மயிலாடுதுறை சந்திப்பிலிருந்து புறப்பட்டு கோவைக்கு இரவு 9:30 மணிக்கு அடையும். திருச்சி வழியாக தான் போகும். மேலும் இது வந்து நம்ம இந்த ட்ரெயின் வந்ததுனால நிறைய யூஸ் பண்ணிக்காங்க, பார்த்துக்குங்க. இந்த ட்ரெயின் வந்து கிளம்பும். இந்த ட்ரெயின் போன பிறகு தான் இது கிளம்பும், பாருங்கள். இப்போ முதல்ல சாதாரண சிபிசி ரேக்கா இருந்த இடம் இருந்தது, இப்போ வந்து எல்ஹெச்பி ரேக்கா மாற்றிருக்கிறாங்க. இப்போ நம்ம திருச்சிராப்பள்ளி தாம்பரம் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் இந்த சதாப்தி எக்ஸ்பிரஸோட ரேக்கா கொடுத்துருக்குறாங்க. இப்போ எல்ஹெச்பி ரேக்கா மாறிட்டதுனால நமது வண்டி மயிலாடுதுறை சந்திப்பை விட்டு புறப்பட்டு விட்டது. இதுதான் காவேரி நகர் மேம்பாலம், கிட்டப்பா மேம்பாலம்னு சொல்லுவாங்க. இதை இப்போ பிரபல முன்னாள் பின்னணி பாடகர் மறைந்த எஸ்ஜி கிட்டப்பா அவர்களின் பெயரால் இந்த பாலம் அழைக்கப்படுகிறது. எனவே கிட்டப்பா பாலம்னு சொல்லுவாங்க. காவேரி நகர் பாலம், மேம்பாலம், ரயில்வே. இது ஒரு முக்கியமான சந்திப்புன்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா. இங்கேருந்து காரைக்கால், காரைக்குடி போன்ற இடங்களுக்கு பிரான்ச் லைன் பிரியுது. இப்போ நம்ம ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா, அப்படியே போனீங்கன்னா காரைக்கால் இந்த மாதிரி போயிடும். பேரளம், காரைக்கால், இந்த லைன் தான். இப்போ நமக்கு கருவாது பார்த்தீங்களா, இந்த கருவத்தை அப்படியே நேராக போகும். உங்களுக்கு இந்த லைன் தான் நேராக எங்கே போகுதுன்னா பேரளம் வழியாக காரைக்கால், அப்புறம் திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, பட்டுக்கோட்டை, அறந்தாங்கி வழியாக காரைக்குடியை அடைகிறது. இதை நான் பல விளாக்ஸ்லையும் நான் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்கு திரும்ப நான் சொல்லேன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா எப்படி போகிறது என்ன அதுன்னு. அதுக்காக தான் இந்த டவர் கார் ஷெட்டை ஒட்டியே போகும், பாருங்கள். இப்போ நாம் ரயில் நிலையத்தை குத்தாலம் ரயில் நிலையத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம். நமக்கு ஏற்றாப்போல பார்த்தீங்கன்னா இது வந்து திருமணஞ்சேரி
அதாவது திருமணம் நடக்க திருமணஞ்சேரி கோவில் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. நமக்கு எதிர்த்தா போல் பார்த்தீங்கன்னா சோழன் எக்ஸ்பிரஸ் வந்துட்டு இருக்குது. ஏதோ நியூ லிவரியில் வந்துட்டு இருக்குது. 3990 எலக்ட்ரிக் இந்திய ரயில் பாதை நிர்ணயமாக 100 ஆண்டு குறித்த 39190. இது வந்து சோழன் இல்லை, மயிலாடுதுறை, தஞ்சாவூர் மயிலாடுதுறை பேசஞ்சர் இந்த வண்டிக்காக நிறுத்திருக்கிறாங்க பாருங்கள். குத்தாலம், தென்காசி அது வந்து குற்றாலம், இது குத்தாலம். தென்காசி மாவட்டத்தில் உள்ள அருவி இருக்குது பார்த்தீங்களா, அது குற்றாலம். கூயிற்றாலம், இது கூயித்து. இது வல்லினர் ர, இது வந்து இத்து. அன்பர்களே, இப்போ நம்ம ட்ரெயின் எதுக்கு நிறுத்திருக்காங்கன்னா, திருச்சிராப்பள்ளியிலேருந்து சென்னை செல்லும் சோழன் எக்ஸ்பிரஸ் கிராஸ் பண்ணுறதுக்காக ட்ரெயின் நிறுத்திருக்கிறாங்க. சோழன் எக்ஸ்பிரஸ் போன உடனே தான் நம்ம ட்ரெயின் போகும். அதுக்காக நம்ம ட்ரெயின் அங்கே நிறுத்திருக்கிறாங்க பாருங்கள். என்னதான் வந்தாலும் WAP5 கெத்தே தனி, சூப்பராக போட்டிருக்கு. மாசாக வந்துட்டுருக்குது, கரெக்டான டயத்துக்கு வந்துட்டுருக்குது பாருங்கள். அதுதான் WAP5, எப்போவுமே கிங் ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ். சோழன் எக்ஸ்பிரஸ் வந்துட்டு இருக்குது பாருங்க. 37564. நண்பர்களே, இப்போ நம்ம கும்பகோணம் ரயில் நிலையத்துக்குள் நுழைஞ்சிட்டோம். அது ஒரு முக்கியமான ரயில் நிலையம், கோவில் நகரம்னே சொல்லலாம். தமிழ்நாட்டின் கோவில் நகரம் என்றே சொல்லலாம். குடந்தை, திருக்குடந்தை எனப்படும் கும்பகோணத்துக்குள்ளே இங்கே 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் மகாமக திருவிழா உலக புகழ் பெற்றது. இப்போ கும்பகோணம் ரயில் நிலையத்துக்குள்ள நம்ம என்டர் ஆகிட்டோம் பாருங்கள். information
passage. Welcome to Kumbakonam Station. நியூ ஜல்பைகுரியிலிருந்து தஞ்சாவூர் வழியாக திருச்சிராப்பள்ளி நண்பர்களே, இப்போ நம்ம கும்பகோணம் ரயில் நிலையத்தில் நின்றுட்டுருக்குறோம். இதில் ரெண்டாவது பிளாட்ஃபாரத்தில் ட்ரெயின் வந்துட்டுருக்கு. என்ன ட்ரெயின்னு தெரியல. $22,220 ஈரோடு. நண்பர்களே, இப்போ நம்ம தஞ்சாவூர் ரயில் நிலையத்தில் நெருங்கிட்டு இருக்கிறோம். நமக்கு ஏற்றாப்பாடு லைன் வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் காரைக்காலில் வரக்கூடிய லைன் தான். மயிலாடுதுறையிலேருந்து அப்படியே திருவாரூர் வழியாக வரும். அப்படியே இந்த திருவாரூர், நீடாமங்கலம், தஞ்சாவூர் இப்படி வரும். இதுதான் இது வந்து பெரும்பாலும் சரக்கு ரயில் தான் யூஸ் பண்ணோம். இப்போ எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பாருங்கள், தஞ்சாவூர் ரயில் நிலையத்தை நாம் நெருங்கி விட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டபுள் லைன் செக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் 1 கிலோமீட்டர் தஞ்சாவூருக்கு இருக்குது. பாருங்க, இதுதான் காரைக்கால் ஹார்பர். அது அந்த லைன் இருக்கு வழியாக தான் காரைக்கால் ஹார்பர்லேருந்து திருச்சிக்கு இந்த குட்ஸ் ட்ரெயின் யூஸ், குறிப்பாக மேட்டூர் அனல்மின் நிலையத்திலிருந்து நிலக்கரி ஏற்றி செல்லும் சரக்கு ரயில்கள் இந்த வழியாக தான் யூஸ் பண்ணுவாங்க. பாருங்கள், அதே போல் டீ கார்டன் எக்ஸ்பிரஸ், திருச்சி காரைக்கால் பேசஞ்சர், வேளாங்கண்ணி, இந்த இதில் வேளாங்கண்ணிக்கு லைன் போகுது. வேளாங்கண்ணி இப்போ நாகப்பட்டினம் லைன் போட்டிருக்கிறாங்க. அது அந்த மாதிரி வேளாங்கண்ணி, வாஸ்கோடா காமா எக்ஸ்பிரஸ், டீ கார்டன் எக்ஸ்பிரஸ்ஸு, அப்புறம் காரைக்கால் திருச்சி பேசஞ்சர், அப்புறம் நிறையா போயிட்டு சரக்கு ரயில்களும் நிறையா போயிட்டுருக்குது. பாருங்கள், வண்டி 3வது பிளாட்ஃபார்மில் போகுதுன்னு நினைக்கிறேன். சரியாக தெரியல. அந்த சிக்னல் கொடுத்துட்டு இஷ்யூ பண்ணிட்டாங்க. ஸோ அந்த 3வது பிளாட்ஃபார்மில் நம்ம வண்டி போகுது. 1-2 வண்டி நின்றுட்டு இருக்கிறதுனால 3வது பிளாட்ஃபார்மில் நம்ம வண்டியை விடுறாங்க. பாருங்கள், குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் குடந்தை, தஞ்சாவூர் செல்லும் மக்கள் இந்த ட்ரெயினை நிறையாவே யூஸ் பண்ணிக்கலாம். 11 அன்ரிசர்வ்டு பெட்டிகள் இருக்குது.
இந்த 11 அன்ரிசர்வ்டு பெட்டிகளை நீங்கள் நல்லா பயன்படுத்திட்டா வண்டி இப்போ கூட ஹாஃப் எம்டியாக தான் போயிட்டுருக்குது. நீங்கள் பயன்படுத்த என்ன ஆகும்னா இதனுடைய வருமானம் பெருகும். வருமானம் பெருக நிறைய ட்ரெயின்லாம் விடுவாங்க. உங்களுக்கு மக்களுக்கு நம்ம வசதியெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. எனவே பொதுமக்களே இந்த ட்ரெயினை பயன்படுத்துங்க. இது உங்களுக்காக விடப்பட்ட ட்ரெயின். அன்னிலேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன், இது உங்களுக்காக விடப்பட்ட ட்ரெயின் இது. எனவே இந்த ட்ரெயினை பயன்படுத்திக்கங்க. உங்களுக்காக தான் இந்த ட்ரெயின். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பார்த்தீங்கன்னா ஜல்பைகுரியிலேருந்து கிளம்பி வரும். இந்த சென்னை எக்மோரில் காலையில் 8:15 வந்து 8:30 மணிக்கு புறப்பட்டு தஞ்சாவூருக்கு ஒரு கரெக்டாக ஒரு 2:30-3 மணிக்கெலாம் வந்துடுது. ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு வண்டி பகல் நேரத்தில். அதே போல் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வந்து காலையில் 5:45 ஜங்ஷனில் கிளம்புது. 6:30 மணிக்கு தஞ்சாவூர் வரும். 6:30க்கு வந்துட்டு உங்களுக்கு மத்தியானம் 1 மணிக்கெலாம் நீங்கள் எக்மோர் வந்துடலாம். எப்படி நம்ம பல்லவன்ல வரோமோ அதே மாதிரி தான், கார்டு லைனில் பல்லவன்ல வரோமோ அதே மாதிரி தான் இங்கே வருமோ பாருங்கள். ஏன்னா முதல் பிளாட்ஃபாரத்தில் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் புவனேஸ்வர் விரைவு ரயில் நின்றுட்டு இருக்குது. ஸோ நம்ம வண்டி 3வது பிளாட்ஃபாரத்துக்குள்ளே போகுது. New Delhi
மயிலாடுதுறை கோயம்புத்தூர் ஜன் சதாப்தி எக்ஸ்பிரஸ் மயிலாடுதுறை திருச்சிராப்பள்ளி ஈரோடு திருப்பூர் வழி கோயம்புத்தூர் வருகிறது. சரியான நேரத்தில் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வசதி நடைமேடை 16:18 நிமிடம் வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நமது ரயில் தஞ்சை ரயில் நிலையத்தை புறப்பட்டு விட்டது. இனிமேல் எண்டுமே அடுத்த லாஸ்ட் டெஸ்டினேஷன் தான் நமக்கு திருச்சிராப்பள்ளி தான். எனவே இங்கேருந்து டபுள் லைன் செக்ஷனுங்கிறதுனால சீக்கிரமாக போயிடும்னு நினைக்கிறேன். பாருங்கள், தஞ்சாவூர் சந்திப்பை விட்டு புறப்பட்டு விட்டது. அதாவது தஞ்சை பெரிய கோவில் கோபுரம் தெரியுது பாருங்க. அங்கே மஞ்சத்தில் கிராஸ் பண்ணி ஜங்ஷன் நுழையும் போது ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் தான் இருக்குது. இங்கே இந்த பைபாஸ் லைன் பிரியுது. ஸோ நம்ம இங்கே அப்போ இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பைபாஸ் லைன். இது வந்து அரியமங்கலத்தில் ஜாயின் ஆகும். மெயின் லைனையும் கார்டு லைனையும் இணைக்கக்கூடிய ஒரு பைபாஸ் லைன். குறிப்பாக சரக்கு ரயில்கள் திருச்சி பொன்மலைக்குள்ளே வந்து அவங்களுக்கு இன்ஜின் பிரேக் ரிவர்சல் இன்ஜின் டேர்ன் ஓவர்லாம் இருக்குது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் சீக்கிரமாக செல்ல வேண்டுங்கிறதுக்காக இந்த பைபாஸ் லைன் போட்டுக்கிறாங்க. இந்த அரியமங்கலம் மஞ்சள் நேரசோ காரைக்கால் ஹார்பர்லேருந்து நிலக்கரி ஏற்றி வருகின்ற சரக்கு ரயில்கள் மற்றும் இதர சாமான்கள் அரியலூர் விருதாச்சலம் போன்ற இடங்களுக்கு செல்லும் ரயில்கள் வந்து இப்படி தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. பாருங்கள், இப்போ நம்ம பொன்மலை ரயில் நிலையத்தை நெருங்கி விட்டோம். நம்ம விழுப்புரத்தில் பார்த்தோம் இல்லையா, மெயின் லைன் கார்டு லைன் பெரிய இடம், அது இங்கே தான் வந்து ஜாயின் ஆகுது. பொன்மலை ரயில் நிலையத்துக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் முன்னால் வந்து ஒரு 200 மீட்டர் முன்னால் ஜாயின் ஆகுது. வரப்போகுது பாருங்கள். இந்த 164வது கிலோமீட்டரில் பிரிஞ்ச லைன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 65 கிலோமீட்டர் டிவியேட் ஆகி இங்கே வந்து பொன்மலையில் வந்து ஜாயின் ஆகுது. பொன்மலையில் வந்து பார்த்தீங்கன்னா 402வது கிலோமீட்டரில் வந்து ஜாயின் ஆகுது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 337 இருக்கும். ரயில் பெட்டி பராமரிப்பு மையம் டீசல் போட்டு
தாம்பரத்தில் பார்த்தாலே அந்த குருவாயூர் எக்ஸ்பிரஸ் வந்துட்டு பாருங்க. நம்ம வண்டிக்கு குருவாயூர் எக்ஸ்பிரஸ் சரியான போட்டி பிட்வீன் குருவாயூர் அண்ட் அமிர்த் பாரத். குருவாயூருக்கு அமிர்த் பாரத்துக்கும் இடையே சரியான போட்டி. சூப்பர் பாருங்க. தாம்பரத்தில் காலையில் பார்த்தது அதே மாதிரி தான் வந்துருக்கு. எது வின் பண்ண போகுதுன்னு பாருங்க. நம்ம வண்டி அநேகமாக 8வது பிளாட்ஃபார்ம் தான் போகும். என்னன்னு தெரியல. நமக்கு லைன் அப்படியே வந்துட்டு இருக்குது. இது வந்து காட் லைன் வழியாக நம்ம வந்து மெயின் லைன் வழியாக வந்தால் அந்த வண்டி காட் லைன் வழியாக வருது. எப்படி சூப்பராக ரெண்டுத்துக்கு போட்டி பாருங்க. சரியான போட்டி. நாம் தான் வின் பண்ணிட்டோம். அது அவங்கள ஓவர்டேக் பண்ணி குருவாயூரை நம்ம தான் குருவாயூரை முந்திட்டோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் தான் டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஆனால் ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே இடத்துல நேரம் வந்துருச்சு பாருங்கள். நம்ம குருவாயூர் எக்ஸ்பிரஸில் வந்திருந்தா கூட இந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக வந்திருக்க முடியாது. ரொம்ப அவதிப்பட்டு வதப்பட்டு மெதிப்பட்டு வந்திருக்கணும். ஆனால் இந்த ட்ரெயின் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஜேர்னி இருந்தது. அதாவது என்னென்னா நம்ம இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு கம்ஃபர்டபுளான ஜேர்னியை நம்ம 401 கிலோமீட்டர் ஒரு பெரிய விஷயந்தான். எனவே இந்த ட்ரெயினை பயன்படுத்துங்க. இது உங்களுக்கு உண்டான ட்ரெயின். இந்த ட்ரெயின் வந்து வாரத்தில் ஒரு நாளாக இருந்தால் நல்ல சூப்பரான ஒரு ட்ரெயினாக இருக்குது. எனவே பொதுமக்களை இந்த ட்ரெயினை பயன்படுத்திக்கிங்க. இப்போ நம்ம திருச்சி சந்திப்புக்குள்ளே நுழைய போகின்றோம். ஸோ நமது ரயில் வழக்கம் போல 8வது பிளாட்பாரத்தில் நுழைந்து விட்டது. கல்லுக்குழி என்ட்ரன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கல்லுக்குழி என்ட்ரன்ஸை ஒட்டி உள்ள 8வது பிளாட்பாரத்தில் நம்ம ட்ரெயின் நுழைந்து விட்டது. எதிர்பார்த்த ஒன்று தான். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் திருச்சிராப்பள்ளி வரக்கூடிய மெயின் லைன் வழியாக வரக்கூடிய எல்லா ரயில்களும் பார்த்தீங்கன்னா 8வது பிளாட்பாரத்துக்குள்ளே தான் என்ட்ரு ஆகுது. எப்படி வளைவு திரும்புது பாருங்கள், சூப்பராக இல்லை? 8வது பிளாட்பாரத்தில் வண்டி நுழையுது. அதே போல் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை இந்த மாதிரி மானாமதுரை போகிற ட்ரெயின்கள்லாம் பார்த்தீங்கன்னா 8வது பிளாட்பாரத்துக்குள்ளே வண்டி நுழையும். இப்போ நம்ம நுழைஞ்சிட்டு இருக்கிறோம் பாருங்கள். நம்ம என்ஜின்லேருந்து 4வது பெட்டியிலே இருக்கிறோம். 3வது பெட்டி என்ஜின்லேருந்து 3rd கோச் ஃப்ரம் லோகோமோட்டிவ். வெற்றிகரமாக 401 கிலோமீட்டர்களை கடந்து நம்ம திருச்சி சந்திப்புக்குள் நுழைந்து விட்டோம். இன்னும் சொல்லப்போனா நான் பண்ணின ஜேர்னிலேயே ரொம்ப என்ஜாய்டு அண்ட் கம்ஃபர்டபுள், ரொம்ப சௌரியமாக அனுபவித்து ஜேர்னி பண்ணது இந்த ஒரே ட்ரெயினில் தான், அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸ் தான். எனவே இந்த ரயிலை வழங்கிய நமது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கும் மாண்புமிகு ரயில்வே இந்திய அரசின் தொடர்வண்டித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எனது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். I greatly owe my thanks to
Honorable Prime Minister of India and Honorable Railway Minister of India, to both of them. Kumbakonam, Aalappuzha is on platform number 7. இந்த யூடியூப் சேனலை பாருங்கள், இந்த பிளாகை பாருங்கள், தொடர்ந்து பார்த்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. இந்த கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜாய் ஹிந்த். விஜயகுமார்.